இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பெயர் ஆல்ரெட். பிறப்பு 1110. மறைவு 12/1/1167. சொந்த ஊர் ஹெக்ஸ்காம். சொந்த தேசம் இங்கிலாந்து. தரிசன பூமி இங்கிலாந்து. ஆடம்பரமான வாழ்வு, அரச மாளிகையில் உயர் பதவி, விரும்பியவைகளை பெற்றுக்கொள்ளும் அதிகாரம். செல்வ செழிப்பிற்கு எல்லையில்லை, ஆனால் மனதிலோ நிம்மதியில்லை. ஆல்ரெட் ஒரு போதகரின் மகனாக பிறந்ததால் இறைப்பணியின் தாக்கம் அவர் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. கிறிஸ்துவை போன்று வாழ அவர் உள்ளம் ஏங்கியது. அரச மாளிகையின் அத்தனை ஆடம்பரங்களையும் தன்னை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி சிலுவை சுமக்க தயாரானார். வயது 24. இளமையிலும் அவர் அனுபவங்களில் முதுமையானார். தன்னை முற்றிலும் துறவியாக அர்ப்பணித்தார். குடும்ப சுகங்களை துறந்து தனிமையை நாடினார். எளிமையான வாழ்வை வாழ்ந்து காட்டினார். துறவி மடத்தின் தலைவரானார். முன்மாதிரியான வாழ்வுக்கு வழிகாட்டினார். தனி மனித உறவுகளை வலியுறுத்திய ஆல்ரெட் கிறிஸ்துவின் அடியவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுத்தமான ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று போதித்தார். அரசர்களின் நன்மதிப்பை பெற்ற அவர் தான் சுற்றுப்பயணம் செய்து ஊழியம் செய்த ஒரு நாட்டின் அரசனையும் தன்னை பின்பற்றி வரச் செய்தார். எளிமையும் தியாகமும் இவரின் முக்கிய குணங்களாகும். தன்னுடைய பிரசங்கங்கள் அனைத்தையும் எழுதி மக்கள் பயன்பெற வெளியிட்டார். நண்பர்கள் ஐக்கியம் என்ற சங்கத்தை ஆரம்பித்து அநேக நண்பர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். ஆவிக்குரிய சகோதர தத்துவம் என்ற இவரது நூல் மிகச்சிறந்த படைப்பாகும். தீவிரவாதங்களும் சண்டைகளும் பொறாமைகளும் பெருகிவிட்ட இக்காலகட்டத்தில் சகோதர தத்துவம் என்பது முக்கியமல்லவா? ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற கிறிஸ்துவின் போதனையின்படி வாழ்ந்த ஆல்ரெட் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி ஆவார். பகைவர் பெருகினால் தூய்மையாய் வாழ கவனமாயிரு. நண்பர்கள் பெருகினால் தூய்மையை தக்க வைக்க ஜாக்கிரதையாயிரு. ஜீவ நீரோடை. ஆண்டவரே, எப்பொழுதும் மனத்தெளிவுடன் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். பெயர் ஆண்ட்ரூ முரே. பிறப்பு 9/5/1828. மறைவு 18/1/1917. சொந்த ஊர் கிராஃப்ரைண்ட். சொந்த தேசம் தென்னாப்பிரிக்கா. தரிசன பூமி தென்னாப்பிரிக்கா. இது எழுப்புதலின் காலம். உலகமெங்கும் சுவிசேஷ தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. கூட்டம் கூட்டமாக மக்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைகின்றனர். சுவிசேஷத்தை அறிவித்தால் மட்டும் போதாது, அந்த சுவிசேஷம் மக்களின் வாழ்வில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது போல வெறும் வாயளவு பிரசங்கமும் மக்களை மாற்றாது. சுவிசேஷம் செயலிலும் காண்பிக்கப்பட வேண்டுமென்று ஸ்காட்லாந்திலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்ற ஒரு தகப்பனாரின் கனவுகளை நனவாக்கும் குழந்தையாய் பிறந்தார் ஆண்ட்ரூ முரே. சிறுவயதிலிருந்தே வேத வசனங்களை மனப்பாடமாக கற்கும் சிறந்த பழக்கத்தை பெற்றிருந்தார். கல்விக்காக ஸ்காட்லாந்து சென்ற முரே சார்லஸ் பின்னியின் பிரசங்கத்தால் மிகவும் கவரப்பட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது. சுவிசேஷ வாஞ்சை அவருக்குள் துளிர்விடவே இறையியற் பயிற்சி பெற்றார். 1860ஆம் ஆண்டு தனது மனைவி எம்மா மற்றும் பிள்ளைகளுடன் வெஸ்டர் ஆலய போதகராக நியமனம் பெற்றார். அங்கிருந்து பல இடங்களுக்கு சென்று வல்லமையான செய்திகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இவரின் போதனைகள் பலருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி பாய்ந்து மாபெரும் எழுப்புதலை ஏற்படுத்தியது. 1865ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் YMCA உருவாக காரணமானார். அநேக சமூக பணிகளை சுவிசேஷ பணியுடன் செய்தார். தையல் இயந்திரத்தை தென்னாப்பிரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது ஆண்ட்ரூவின் குடும்பமாகும். வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை எடுத்துரைத்து எழுப்புதலுக்காக ஜெபித்தார். TL மூடியுடன் இணைந்து பிரசங்கித்தார். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலம் இவர் செய்த எழுப்புதல் பணி இன்னும் தொடர்கின்றது. மக்கள் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் கிறிஸ்து உன்னை அரவணைக்கிறார். ஆண்ட்ரூ முரே.
ஆண்டவரே, உம்மோடு இணைந்த வாழ்வு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.